சர்க்கரவே சரணம். மழை காலத்தில் கணக்கம்பேட்டில் இந்த கரிசல் மண் நடக்க முடியாது. கால் பூரா அப்படியே ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி மழை காலத்தில் நாங்கள் போயிட்டோம்னா அப்போ தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு அந்த வெயில் வர்ற வரைக்கும் ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் சாமி இந்த மழை வெயிலெலாம் பார்க்க மாட்டாங்க. அப்போவும் சாமி வேலை செய்வாங்க, நம்மளே வேலை சொல்லுவாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சோளக்கருது விதைச்சிருப்பாங்க. சோளம்லாம் விளைஞ்சு அப்படியே இருக்கும். சில நேரம் பசியாக இருந்தால் அந்த ஒரு சோளத்தை பிடுங்கி சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த தோப்புக்காரவங்க இளநியெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அந்த இளநியை எடுத்து இந்த கல்லை வச்சு கொத்தி இந்த மட்டையெல்லாம் பிச்சுட்டு தேங்காயை உடைச்சி சாப்பிடுவோம். இதெல்லாம் அங்கேக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி, இங்கேயே சாமிகிட்ட வந்து போகிறாங்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவங்களாம் இருப்பாங்க. சில நேரங்களில் சாமி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முறை சாமியை பார்க்கறதுக்கு மலேசியாவிலேருந்து ஒரு 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 கும்பல் வந்தாங்க. உட்காந்துருந்தாங்க. சாமி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு டைரியில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. என்ன இவங்க எழுதுகிறாங்களேன்னு பார்த்தோம்னா, சாமி பரிபாஷையாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எப்படியே டிக் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளியே போனால் ஒருத்தர் எழுதுவாங்க. அப்படி சாமி பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியே, அவ்வளோ விஷயங்களையும் மலேசியாக்காரவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதை அவங்க நினச்சாங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியிடலாம். மலேசியா சபையில் அது யாருன்னு பேர் தெரியல, அவங்க தான் அதை நிறையா எழுதிக்கிட்டு போயிருக்காங்க. அதில் சாமி பேசின விஷயங்கள் பூரா, ரகசியங்கள் பூராமே அதில் அடங்கியிருக்குது. அதை வெளியிட்டாங்கன்னா சாமி சொன்னதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளியே தெரிய வரும். இப்போ தானே ஒவ்வொருத்தங்களாம் வெளியே சொல்கிறாங்க என்னென்ன சாமி சொன்னாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு. அது மாதிரி மலேசியாக்காரவங்க அதை வெளியிடணும். ஐயா பேசின வார்த்தைகள்லாம் என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறது யாருக்குமே என்னன்னு தெரியாது. சில வார்த்தைகள்லாம் சொன்னதெல்லாம் இப்போ நூல் வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் அடுத்தடுத்து வரும்போது ஐயா பேசின எல்லாத்தையுமே நூல் வெளியிடணும். இல்லை அவங்களே கூட மலேசியாக்காரங்களாவது ஐயா பேசிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நூல் வெளியிடணும். அது அப்படி வெளியிட்டாங்கன்னா ஐயா சொன்னது எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சேரும். இது மலேசியாவிலிருந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோளாக சொல்கிறேன். சர்க்கரவே சரணம், சர்க்கரவே சரணம்.